ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம பாவம் நந்தினி எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் மொத்த தண்டனையுமே நம்ம நந்தினிக்கு தான் கிடைக்கிது. அது எப்படி கிடைக்கிது, யார் மூலியமாக கிடைக்கிதுன்னாங்க இந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியாக நந்தினியை ஏமாற்றி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டு வந்துட்டாங்க எல்லாருமே. ஆனால் இன்ன வரைக்குமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசலில் தான் நிற்கிறாங்க. ஆனாலுமே இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியவே இல்லை இந்த மாதிரி நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நந்தினியை தவிர வேறு எல்லாருக்குமே தெரியுது. நம்ம நந்தினி மட்டும் தனியாக தெரு முழிச்சு நிற்கிறாங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவோட சொந்தக்காரியான ஒரு ஆண்டியும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அர்ச்சனாவை கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அர்ச்சனா செம்ம ஷாக். எதுக்குடா இது, இந்த குடும்பம் இங்கே நிற்கிது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் விசாரித்து பார்த்தா இது மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அர்ச்சனா செம்ம டென்ஷன் ஆகிட்டா. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்போ மறுபடியும் என்னோட சூர்யாவை மறுபடியும் கல்யாணம் வந்திருப்பா, இதுக்கு மேலே இவ்வளோ விட்டு வைக்கிறது நான் வாழ்க்கையிலே பெரிய தப்பு. ஆமாம், எல்லாரும் இருக்காங்க, சுந்தரவல்லி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுந்தரவல்லிக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலடி, நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட அந்த சொந்த ரிலேட்டிவ் லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே சுந்தரவல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுந்தரவல்லிக்கு ஃபோன் பண்ணி, என்ன சுந்தரவல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற போல் மகளையும் மருமகளையும் இங்கே அனுப்பி வச்சுட்டு நீ அங்கே ஒண்டிமா என்ன பண்ணுற, பார்க்குறவங்க எல்லாம் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்து இந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கிட்ட தகாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. சும்மாவே நம்ம சுந்தரவல்லி பயங்கரமாக ஆடுவாங்க. இதில் இவங்க இந்த மாதிரிலாம் கேட்கவும் எதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போங்க, இந்த மாதிரி இன்டெரக்டாக எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி சொல்ல, சுந்தரவல்லி எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்திருக்காங்க, உன் மருமக, உன் புருஷன், புள்ள, குட்டி எல்லாம் வந்திருக்கு, உன்னை மட்டும் காணா, என்ன வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேச அர்ச்சனாவுக்கு இவங்க பேசுகிறத கேட்டு அப்படியே ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா சுந்தரவல்லி தான் அவங்க தாளிச்சு எடுக்கிறாங்களே, அதனால் அர்ச்சனாவுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். நம்ம சுந்தரவல்லிக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது, ஆமாம் இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. வண்டி எடுத்துகிட்டு வந்தால் அப்போ தான் நம்ம நந்தினிக்கு ஏதோ தெரிய வந்துடுச்சு, இவங்க ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. நம்ம நந்தினிக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த ஃபோட்டோ ஒட்டுமா, சைன் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஃபோட்டோவை ஒட்டிட்டு சைன் போடுறதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கார் நின்றுடுச்சுங்க. சுந்தரவல்லி எமகண்டம் எப்படி தான் வந்துச்சுன்னே தெரில. அவ்வளோ ஸ்பீடாக நம்ம நந்தினி ஸ்டாப் பண்ணி நந்தினியை பலார்னு அரைகிறாங்க. அதை பார்த்த சூர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சூர்யா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படின்னு தெரிஞ்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.